Hello. Mic check 1 2 3. சட்டமன்ற தேர்தலின் போது தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு நயினார் நாகேந்திரன் கேளுங்க. ஏன்னா நாங்கள் 24 மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலாக அவர்களுக்கு ஆதரவளித்த வேண்டியது. இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் உறுதியாக இந்த தேர்தலில் 4 அடிகள் வாய்ப்பு இருக்கு. அதாங்க ஏற்கனவே 2 அடி இருக்குது. ஆளுங்கட்சி திமுக அணி, என்டிஏ ஒன்று இருக்குது. திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிவிடுவேங்கிறாரு, கடந்த ஆளுக்கு போட்டிவிடுவாங்க. திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி அமையும். நான் கீபோர்ட் பிளேயராக மாறியதற்கு சித்தப்பா முரளிதான் காரணம் என்று குறிப்பிட்டுள்ள இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தான் இசையை முழுமையாக கற்கவில்லை என்றும் தேவா சபேஷ் முரளி அவர்களின் இசையமைக்கும் பாணியை பார்த்துதான் கற்றுக்கொண்டதாக கூறியுள்ளார். அண்ட் நான் இங்கே ஒரு ஸ்ரீகாந்த் தேவா நிற்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமாக காரணம் எங்கள் அப்பா தான். ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் மேலே ஒரு லவ், அந்த அவர் மியூசிக் பற்று எல்லாமே ஆனால் என் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அது உண்மைதான். பட் நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக மாறணும்னா அது எங்கள் சித்தப்பா, முரளி சித்தப்பா தான் மிகப்பெரிய காரணம். அதாவது எல்லாரும் என்னை இன்டர்வியூவில் கேட்பாங்க, நீங்கள் மியூசிக் எப்போ கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் கற்றுக்கவே இல்லை, அதான் உண்மை. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே அவங்க பிளேயிங் நான் பார்த்து வளர்ந்த ஆக்சுவலாக சபேஷ் சித்தப்பா இருக்கட்டும், அண்ட் முரளி சித்தப்பா, சிவா சித்தப்பா இருக்கட்டும், அவங்க அந்த கை, அந்த விரல்கள் அந்த கீபோர்டு மேலே படும்பொழுது எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஞாபகம் அப்படியே இது என்னோட விரல் எப்படி அந்த கீபோர்டில் படம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கடவுளுக்கும் மேலேயா நான் நினைக்கிறது எங்கள் சித்தப்பாவை தான் ஆக்சுவலாக. ஸோ நான் இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக எங்கள் சித்தப்பா எல்லாமே இருக்காது. கண்டிப்பாக ரொம்ப இந்த முரளி சித்தப்பா என்னோட எப்போதுமே Hello. Mic check 1 2 3. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.